there are two isomers with the formula CH3NO2. How will you distinguish between them? So ஒரு isomer CH3NO2 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். What is CH3NO2? It is nitromethane. CH3NO2 is nitromethane. பாருங்க இது எப்படி எழுதுறோம்? This is nitromethane. இப்போ இதுல வந்து இது எப்படி இருக்கு? கார்பன் நைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு, ரைட்? கார்பன் நைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு. அப்புறம் இங்க டபுள் பாண்டோ, இங்க சிங்கிள் பாண்டோ. சோ இன்னொன்னு ஐசோமரிசம் பாத்தீங்கன்னா CH3, இங்க கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆயிருக்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம்? நைட்ரிட்டோ, ஆர் திஸ் இஸ் மித்தைல் நைட்ரைட். மித்தைல் நைட்ரைட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஐசோமரிசம். இதுல வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பே சேஞ்ச் ஆகுது. இப்போ இது இல்லாம நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டோமெரிசம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டாட்டோமெரிசம் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி, பட் நமக்கு கேட்டிருக்கிறது டிஸ்டிங்விஷ் சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, அதனால நம்ம இதை டாட்டோமெரிசம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ டாட்டோமெரிசம் எப்பெல்லாம் எக்ஸிபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் டாட்டோமெரிசம் எக்ஸிபிட் ஆகும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். வாட் இஸ் திஸ்? CH3 பாருங்க, கார்பன் போடுறேன், ஹைட்ரஜன் CH3 இருக்குல்ல, 3 ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் N டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O. சரியா? இப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் குரூப். இதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் என்ன சொல்லுவோம்? ஆல்பா கார்பன். அப்புறமா இந்த 3 ஹைட்ரஜனும் என்னமோ சொல்லுவோம் நம்ம, இதை வந்து ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது டாட்டோமெரைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த H இங்க இருந்து விலகிட்டு என்ன ஆகும்? இங்க போய் சேர்ந்துரும். ஓகேவா? இப்போ இந்த H இங்க இருந்து விலகுனால இந்த பாண்ட் என்னவாயிடும்? இங்க டபுள் பாண்ட் மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இங்க H இருக்கு, C இருக்கு, இங்க H இருக்கு, இந்த H போயாச்சு. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, இங்க டபுள் பாண்ட் வந்துடும், இங்க N இருக்கு, இங்க சிங்கிள் பாண்ட், இங்க OH, இங்க என்னது? அதே O இருக்கு. கிளியரா? சோ இது நம்ம என்ன எழுதலாம்? CH2 இருக்குல்ல, அதை நம்ம CH2 சேர்த்து எழுதிக்கலாம். சோ CH2 டபுள் பாண்ட் N, OH அண்ட் O. இப்போ இதுதான் என்ன சொல்லுவோம்? டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? டாட்டோமெரிசம்னா என்னது? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும்போது அந்த ஆல்பா ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும். இதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா டெர்ஷரி கார்பன்னா என்னது? டெர்ஷரி கார்பன்னா என்னது? கார்பன்ல எல்லாமே கார்பனால பாண்ட் ஆயிருக்கிறது. இங்க NO2, ரைட்? இந்த மாதிரி இங்க CH3 இருக்கலாம், இங்க CH3 இருக்கலாம், இங்க CH3 இருக்கலாம். இதுல பார்த்தோம்னா இட் ஹேஸ், இங்க என்ன இருக்கு பாரு? நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ என்னாகும்? இதுல வந்து நோ டாட்டோமெரிசம். சோ டாட்டோமெரிசம் இங்க எக்ஸிபிட் ஆகாது. டாட்டோமெரிசம் எப்போ எக்ஸிபிட் ஆகும்? ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா மட்டும்தான் எக்ஸிபிட் ஆகும். இப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரோஃபார்ம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஃபார்ம் சொல்லுவோம். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது சோ நமக்கு புக்ல இந்த ஆன்சர் கொடுத்திருக்காங்க. நைட்ரோஃபார்ம் இஸ் லெஸ் அசிடிக், அசிஃபார்ம் இஸ் மோர் அசிடிக். கிளியரா? அப்புறமா இந்த FeCl3 சொல்யூஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் dissolves in NaOH. எது டிசால்வ் ஆகும்? நைட்ரோஃபார்ம், அதாவது CH3NO2 வந்து dissolves in NaOH. இது வந்து என்னது? அசிஃபார்ம் என்னது? CH2 டபுள் பாண்ட் N OH O. இந்த அசிஃபார்ம் dissolves in NaOH instantly, அப்படி போட்ட உடனே கரைஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட் decolorizes FeCl3 சொல்யூஷன். இது பாத்தீங்கன்னா இதுதான் FeCl3 சொல்யூஷன். அப்புறமா ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலர், இந்த எல்லோ டிஞ்ச் ஆர் இந்த பிரவுன் டிஞ்ச் இருக்குல்ல, இங்க என்ன வந்துடும்? நோ கலர். சரியா? இத வந்து டீகலரைஸ்னா என்னது? அந்த கலரை போக வச்சிடும். இங்க என்ன ஆகுது? வித் FeCl3 வித் ரெட்டிஷ் பிரவுன் கலர், இந்த FeCl3 இது கூட என்னவாகும்? ரெட் கலரா மாறிடும். இதுல இருக்கிற சொல்யூஷன் இந்த பிரவுன் டிஞ்ச் என்ன ஆயிடும்? நம்ம இதுதான் முக்கியமான டிஃபரன்ஷியேட் பிட்வீன். பிராக்டிகல்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் லோ, ஹியர் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் ஹை. சோ நம்ம பிராக்டிகல் இதுல இது ரெண்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்ணுல பார்த்து, அதாவது கலர் சேஞ்ச் இல்ல பிரசிபிடேட் வருது அந்த மாதிரின்றது இது ரெண்டு தான். dissolves in NaOH slowly
but it dissolves in NaOH, instantly decolorizes FeCl3. இந்த FeCl3 சொல்யூஷன் என்ன பண்ணணும்? decolorizeனா இந்த கலர் இல்லாம மாத்திடும். இது it will give reddish. so நமக்கு இங்க FeCl3 இருந்ததுன்னா நமக்கு இந்த கலர் என்னவா மாறிடும்? ரெட்டா மாறிடும். okay, reddish brown color.